Hi friends, welcome to next day cooking. இன்னைக்கு ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கிற போல ஒரு டேஸ்ட்ல வீட்லயே நண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சளி பிடிச்சிருக்க டைம்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு வாணல் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கடைசியா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு, சீரகம், சோம்புலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நண்டை நசுக்கிக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ் நண்டு தான் எடுத்திருக்கேன். சூப்புக்கு சின்ன சைஸ் நண்டு தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இது போல நண்டை ஒரு உரல்ல சேர்த்துட்டு லைட்டா தட்டிக்கோங்க. ரொம்ப அதிகம் தட்டணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்க நண்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டா நீங்க எல்லாம் தட்டி விட்டுட்டாலே போதும். இப்போ நண்டெல்லாம் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கொதிக்கிற சமயத்துல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, அந்த பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை நம்ம கொதிக்கிற சூப்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை 1-2 பிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். அப்பதான் நமக்கு அந்த புதினா, கொத்தமல்லியில இருக்க எல்லா ஃப்ளேவரும் சூப்ல நல்லா இறங்கும். கடைசியா நம்ம சூப்பை தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை நம்ம சூப்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை மழைக்காலங்களில் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. பெரியவங்களும் சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதே போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.